வணக்கம் மக்களே, காலை வணக்கம். நான் உங்கள் கோவை ரைடர் சிவா பேசுகிறேங்க. இன்றைக்கி காலையில் ரூம்லேருந்து நாங்கள் வெளியில் வந்து இந்த மலையை அப்படியே ரசிச்சுட்டு இருக்கும்போது 3 பிணந்தண்ணி கழுகுகள் பறக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்காக. அடுத்தது நாங்கள் வந்து ஒரு ரிவருக்கு குளிக்கலான்ட்டு போனோங்க. ஆனால் அங்கே யானை சத்தம் கேட்குற மாதிரி இருந்தது. சரி, சேஃப் இல்லைன்ட்டு அங்கே குளிக்கலைங்க, அப்படியே கிளம்பிட்டோம். யானை எதாவது எங்கே இருக்கான்னு பார்த்தோம், ஆனால் எங்கேயும் இல்லை. இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா காலையிலேயே நம்மளுக்கு கரடி காட்சி அளித்தாருங்க. இங்கே பாருங்கள் 2 கரடி. ஆனால் பனி மேகம் மட்டும் அதிகமாக, பனி ஜாஸ்தியாக இருக்கிறனால கிளியராக தெரியலைங்க. பாருங்கள் 2 கரடி போயிட்டுருக்கு பாருங்கள். குட்டி மாமா. ஆமாம், 2 குட்டி. ரெண்டுமே குட்டி தான். ஆமாம், மீடியம் சைஸ் கரடி பாருங்க மக்களே. அம்மா எங்கேயாச்சும் இங்கே தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்களாக காட்சிங்க. ஒரு 8 யானை அப்படியே எங்கள் காருக்கு முன்னால் அப்படியே ரோட்டை கிராஸ் பண்ணி போகுதுங்க. அழகாக 2 குட்டியோட 2 குட்டி இருக்குங்க. அதில் குட்டி எவ்வளோ அழகாக சேஃபாக கூப்பிட்டு போகுது பாருங்கள். ஒரு 8 யானை இருக்குங்க பாருங்க. 2 குட்டி எவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க பாருது. ஒன்று நார்மல் சைஸில் குட்டி இருக்குது, இன்னொன்று ரொம்ப இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது. ஆமாம், இன்னொன்று வருது. 3 குட்டி. அது அப்படியே காட்டுக்குள்ளே அப்படியே உள்ளே போகுதுங்க. போய் அங்கே நின்றுட்டு மண்ணை தூக்கி போடுதுடா. முதுகில் மண்ணை தூக்கி போடுதுங்க. போட்டுட்டு ஒவ்வொன்றா அப்படியே கிராஸ் ஆகி உள்ளே போகுதுங்க. அதை நாங்கள் அப்படியே ரசிச்சுட்டே நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு 5 நிமிஷமாக அங்கேயே நின்றுட்டு அதை பார்த்துட்டே இருந்தோம், ரசிச்சுட்டே இருந்தோம். குட்டி பாருங்க, குட்டி பாருங்க எவ்வளோ க்யூராக இருக்கு. எவ்வளோ சூப்பராக போகுது பாருங்களா. சேஃபாக எப்படி அணைச்சி கூப்பிட்டு போகுதுன்னு பாரு அவங்க அம்மா. இது ஒரு டெஸ்கரு, சின்ன டெஸ்கர், குட்டி டெஸ்கர். அப்படியே காட்டுக்குள்ளே மறையுதுங்க யானை. நாங்களும் அப்படியே கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்புறோம். அது அப்படியே உள்ளே போயிட்டுருக்குங்க. ஒவ்வொன்றா போகுது உள்ள. டெஸ்கர் குட்டி உள்ளே போகுது. மண்ணை தூக்கி மேலே போடுது பாரு. எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. வேறு மண்ணை எவ்வளோ மண்ணை தூக்கி போடுதுன்னு. மண்ணை தூக்கி இப்போ முதுகு மேலேயே போட்டிருக்குங்க மக்களே. அப்புறம் அடுத்தது புள்ளிமான் கூட்டம் பாருங்கள். எவ்வளோ க்ளோஸ்அப்பாக எவ்வளோ அழகாக இருக்குது பாரு தமிழ். 2 மான், புள்ளிமான் பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கொம்பு வச்ச சிங்கமடா. ஒரு மயில் பார்த்தீங்களா, அந்த மாயார் ரிவரில் வாக்கிங் போயிட்டுருக்கு. மாயார் ரிவர் பாலத்து மேலே வாக்கிங் போயிட்டுருக்கு பாருங்கள். நாங்கள் அப்படியே காரை நிறுத்திட்டு ஒரு டீ ஷாப் இருந்ததுங்க. அப்படியே டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு டீ சாப்பிட போயிட்டுருக்கேங்க. அப்படியே அங்கே ஒரு மழை தெரிஞ்சுதுங்க. அந்த வியூ உங்களுக்காக. அந்த இது மேலே ஒரு சின்ன வீடு இருக்குமா? ஆமாம், மேலே ஒரு வீடு தெரியுது பாரு. எவ்வளோ அழகாக இருக்குது பற்றியா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கடாமான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இங்கே பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்ததுங்க. நாங்களும் ஒரு 5 நிமிஷமாக அதை பார்த்துட்டே இருந்தோம். மீடியம் சைஸ் தான். குட்டியா?
இல்லை ஓரளவுக்கு மீடியம் சைஸ். அப்படியே காட்டுக்குள்ளே ஓடிடுச்சுங்க. அப்படியே ஈவினிங் ஆகிடுச்சிங்க. நாங்கள் அப்படியே ரூமுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்பி அப்படியே இந்த இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க ரூமுக்கு. வணக்கம் மக்களே, காலை வணக்கம். நாங்கள் அப்படியே ரூம்லேருந்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டேங்க மக்களே. அப்படியே கிளம்பும்போது உங்களுக்கு வழியில் இருக்கிற காட்சியெல்லாம் வீடியோ போட்டிருக்கேங்க. அப்படியே பாருங்கள் இயற்கை காட்சியை. நாங்கள் அப்படியே கூடலூர் வழியாக ஊட்டி போய் கோவை போகிறோங்க. இப்போ பாருங்கள் கூடலூர் வழியாக வரும்போது இந்த ஊசி இலை காடு உங்களுக்காக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஊசி இலை காடுகள் காலையில் 11 மணி ஆயிடுச்சுங்க மக்களே. 11 மணிக்கு வெயில். ஊசி இலை காடுகள் அந்த நிழலில் கூட வெயில் எப்படி அடிக்குது பாருங்கள். நாங்கள் அப்படியே ஊட்டி வந்துட்டேங்க. ஊட்டி வரும்போது மத்தியானம் 1 மணி ஆயிடுச்சுங்க. இதுக்காக இந்த டி எஸ்டேட் காட்சிகள் பாருங்கள். பாருங்கள் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள்.